ஒரு ராஜா அவர் என்ன பண்றாரு, மக்கள் குறை தீர்ப்பு நாள்னு ஒண்ணு வைக்கிறார். மக்களுடைய குறையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் அந்த குறையை தீர்த்து வைக்கிறேன்னு மக்கள் குறை தீர்ப்பு நாள்னு வைக்கிறாரு. ஒரு 5-6 பேர் தான் சார் வர்றாங்க நாட்டுல இருந்து. மொத்த நாட்டுல இருந்து ஒரு 5-6 பேர் தான் ராஜா கிட்ட வர்றாங்க. மற்றவங்க எல்லாம் எங்கடா போறாங்கன்னு பார்த்தா, மற்றவங்க எல்லாரும் ஒரு குரு கிட்ட போய், ஒரு சாமியார் கிட்ட போய், ஒரு ஞானி கிட்ட போய் அவங்களுடைய குறையெல்லாம் சொல்றாங்க. இப்ப ராஜாவுக்கு ஒரே ஏக்கம், என்னடா இது, நானே குறை தீர்ப்பு நாள்னு ஒண்ணு வைக்கிறேன், ஆனா என் நாட்டு மக்கள் என்னைய நம்பாம வேற ஏதோ ஒரு சாமியார்ட்ட போய், ஒரு குரு கிட்ட போய் குறை கேட்க போறாங்களே, அவங்களுடைய குறையெல்லாம் சொல்றாங்களே, என்கிட்ட யாருமே வந்து குறை சொல்ல மாட்டாங்களேன்னு ஒரு குறையாயிடுச்சு அவருக்கு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய குறையாயிடுச்சு, என்கிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்களேன்னு. இப்ப மக்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய குறையை எடுத்துட்டு அதே குரு கிட்ட போனாரு. அதே குரு கிட்ட போய் சொன்னாரு, நானே குறை தீர்ப்பு நாள்னு வைக்கிறேன், மக்கள்லாம் வந்து என்கிட்ட குறை சொல்லுவாங்கன்னு நினைச்சா என்னைய பெரிய ஆளுன்னு நினைக்காம உங்களை தான் பெரிய ஆட்கள்னு வந்து உங்களிடம் தங்களுடைய கஷ்டங்களை சொல்றாங்களே, ஏன் என்கிட்ட சொல்றது இல்லைன்னு கேட்டார். இப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நிலா ஒரு அழகா, ரோஜா ஒரு அழகா, இன்றைக்காவது நிலா இறங்கி வந்து ரோஜாவை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு அழகாக இருக்க, உன்னை எடுத்து எல்லாரும் தலையில வச்சுக்கிறாங்களே, என்னைய தலையில யாருமே வச்சுக்கிறது இல்லையேன்னு என்னைக்காவது நிலா கேட்டிருக்கா? நான் அழகு என்று நிலா நம்புகிறது, ரோஜா தான் அழகு என்று ரோஜா நம்புகிறது, நிலாவின் படைப்பை நிலா செய்கிறது, ரோஜா தான் பிறந்த பிறவியின் நோக்கத்தை ரோஜா செய்கிறது. எவன் ஒருவன் தன் பிறப்பின் நோக்கத்தை செய்கிறானோ அவன் எப்பொழுதும் அழகாய்த்தான் இருக்கிறான். ஒருவர் இன்னொருவரோடு ஒப்பிடுவது சாலச் சிறந்த விஷயம் இல்லைன்னு அந்த குரு கற்றுக் கொடுத்தாராம். வாழ்க்கையை பார்த்து பயமா, வாழ முடியாதா சுயமா, காசு என்பது வரமா, தூக்கம் காசால் வருமா, நம்பிக்கைதான் வாழ்க்கையின் ஆதாரம். நன்றி, வணக்கம்.